வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு காலையில நம்ம 3 பேர் இங்கிருந்து போறோம்னு சொன்ன ராதிகா, மறுநாள் காலையில எல்லாரும் தயாராகி வெளியே வந்ததும், கோபி நீங்க இங்கேயே இருங்க, நானும் மையுவும் மட்டும்தான் போறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. நாம விரும்புறவங்களோட சந்தோஷமா வாழ விடுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு மையுவோட கிளம்பி அவங்க வெளியே வர்றாங்க. கோபி என்னென்னமோ சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்க, போதும் நீங்க இங்கேயே இருங்க, சந்தோஷமா இருங்க, நான் மையுவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட பின்னாடியே வர்ற இனியா ஓடி வந்து ராதிகாவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி அப்படியே நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்க. அழக்கூடாது இனியா, உன் டாடி உன் கூட தானே இருக்காரு, அப்புறம் எதுக்கு நீ அழற, அழக்கூடாது அப்படின்னு இனியா முதுகுல தட்டி கொடுத்துட்டு ராதிகா கிளம்ப. ராதிகா ராதிகா என்ன அவ்வளவுதானா, போறியா, இனிமே எப்படி சந்திக்கிறது, மீட் பண்ணுவோமா, நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கோபி பதட்டமா கேட்க, உங்க குடும்பத்துக்கிட்ட தான் உங்களை விட்டுட்டு போறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல தான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்ப நீ மயூ அப்படின்னு கோபி கேட்க, என்ன என் பொண்ண என்னால பாத்துக்க முடியும், நான் பாத்துக்கிறேன்னு ராதிகா சொல்ல, இடி இறங்குன மாதிரி இருக்கு கோபிக்கு. நீங்க சந்தோஷமா இருங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற ராதிகா நடந்து போய் அங்க நிக்கிற கேப்ல ஏற, பின்னாடியே போய் மையுவும் ஏறிக்கிறாங்க. எல்லாரும் கேட்டோட நின்னுட்ட கோபி மட்டும் முன்னாடி வந்து கார் கிட்ட, ராதிகா மயூ அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க, போலான்னு டிரைவர் கிட்ட சொல்றாங்க ராதிகா. ராதிகா அப்படின்னு கோபி ஏக்கமா கைய நீட்டிட்டு இருக்கிறது காரோட பேக் சைடு கண்ணாடியில தெரியுது. இனி அவ பாக்யா ஆறுதலா புடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே உடைஞ்சு போன கோபி அப்படியே மெதுவா திரும்பி வீட்டுக்குள்ள நடக்க, எல்லாரும் அவரை எதையோ பறிகொடுத்தவரை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அவர் அப்படியே ஹாலுக்குள்ள நுழைய பின்னாடியே வர்றாங்க ஈஸ்வரி மத்தவங்க எல்லாம். கோபி அப்படியே வந்து சோஃபால டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு. பக்கத்துல ஈஸ்வரி உட்கார்ந்து அவங்க தோளத்தோட அவரோட ரைட் சைடு இனியாவும், லெஃப்ட் சைடு செடியனும் நிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி ஜெனி நிக்கிறாங்க. கடைசியா உள்ளர வந்த பாக்யா இவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு ஈஸ்வரி சொல்ல, செடியன் வேகமா கிச்சனுக்கு போறாரு. தண்ணிய கொண்டு வந்து செடியன் பாட்டிக்கிட்ட கொடுக்க, இந்தா அப்படின்னு அவங்க கோபி கிட்ட நீட்ட, ஏதோ விஷத்தை பார்த்த ஒரு மாதிரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா வேணாமான்னு ஒதுக்கி விடுறாரு கோபி. கோபி நீ எதுவும் யோசிக்காதப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா நேத்து இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்லமா, ஆனா இன்னைக்கு பாருங்க எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு உதறி தள்ளிட்டு போயிட்டா இல்லம்மா அப்படின்னு கோபி சொல்ல, பாத்துக்கலாம்டா, நீ டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, புரியலம்மா, எனக்கு புரியல, இப்படி ஒரு முடிவெடுக்க ராதிகாவுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு, மயூ சின்ன குழந்தைமா, அவ டாடி டாடின்னு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, அவ பாவம் உடைஞ்சு போயிடுவாமா அப்படின்னு கோபி சொல்ல, நீ இவ்வளவு யோசிக்கும் போது பெத்த தாய் அவ, அவ யோசிக்க மாட்டாளா, எல்லாத்தையுமே யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்பாப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதாம்மா எனக்கு புரியல, இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு இப்ப என்ன தேவை, என்ன காரணம், இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையே, என்கிட்ட பேசிதானே இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும், அவ இப்படி போயிட்டா, ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, வந்தா மயுவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு போயிட்டா இல்லம்மா, நேத்து வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பி போற மாதிரி தான் முடிவு எடுத்திருந்தோம், ஆனா திடீர்னு எப்படி மனசு மாறுச்சு, என்ன பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு கோபி புலம்பிட்டு இருக்க. எல்லாரும் அவரை பரிதாபமா பாக்குறாங்க. கிச்சன்ல நிக்கிற பாக்யாவும் அவங்க பக்கத்துல நிக்கிற செல்வியும் இதெல்லாம் கேட்டுட்டும் பார்த்துட்டும் நிக்கிறாங்க. அவ போறேன்னு மட்டும்தான் சொன்னா, இந்த வீட்டை விட்டு போறாளா இல்ல என் வாழ்க்கையில இருந்தே போறாளா, ஒண்ணுமே சொல்லலையேமா, ஒண்ணுமே புரியலையேமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு அவளை பிடிக்காதுதான், அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் வருந்தான், இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கேன், ஆனா இந்த தடவை நான் எதுவுமே சொல்லல, இங்க யாருமே அவளை எதுவுமே சொல்லல, அவளாதான் போனா, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. பாக்யா அப்படியே என்னதான்னு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா, என்ன பண்ணணும்னு தெரியலையே, இப்ப எல்லார்கிட்டயும் பேசுறத பார்த்தா அவ ஏற்கனவே ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காமா, அவ மைண்ட்ல ஏத்தி வச்சிருந்திருக்கா, ஆனா கடைசி நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு சாதாரணமா கிளம்பி போயிட்டா. அம்மா என்னால முடியலம்மா, என்னோட நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கோபி அழுதுகிட்டே நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்க. கோபி அமைதியா இருடா, இதெல்லாம் நாமளா முடிவு பண்ண முடியாதுடா, இந்த விஷயம் இப்படி இப்படி நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருப்பாரு, அதுபடிதான் எல்லாமே நடக்குது, நடக்கிறத ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான்ப்பா நல்லது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்ல இப்ப நடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியாதுமா, குழப்பமா இருக்கு, ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், நொந்து போயிட்டேன் அப்படின்னு கோபி அழுகையோட சொல்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனிமே ஆகிறதுக்கு என்னமா இருக்கு, அவ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிளம்பி போயிட்டாலே, திரும்பி வருவாளா வரமாட்டாளா ஒண்ணுமே புரியலையேமா அப்படின்னு கோபி எழுந்திருக்க, கூடவே ஈஸ்வரி எழுந்திருக்கிறாங்க. கோபி அப்படியே ரோபோட் மாதிரி நடக்க ஆரம்பிக்க, அவரோட கைய பிடிச்சிட்டு, கோபி எங்கப்பா போற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ரூமுக்கு போறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, டேய் இப்ப நீ தனியா இருக்க வேண்டாம்ப்பா, கீழே ஏன் ரூம்லயே இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லம்மா கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கேனே
ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற கோபி நடக்க ஆரம்பிக்க, செழியா நீ அப்பா கூட போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ப்ளீஸ் யாரும் வர வேண்டாம், ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, தனியா அமைதியா விடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற கோபி ரொம்ப வயசானவங்க நடக்கிற மாதிரி நடந்து மாடிக்கு போறாரு. கடவுளே, நடந்ததுல இருந்து மீண்டு வர்ற சக்தியை என் பையனுக்கு கொடு, அவனுக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி அழுகியோட சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் அவங்கவங்க உணர்ச்சிகளையும் மனநிலையும் ஏதோ ஒரு வழியில வெளியே காட்டிட அமைதியா நிக்கிற பாக்யா அவங்க ரூம்ல வந்து பெட்ட புடிச்சிட்டு தரையில உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ராதிகா ஏதோ பெருசா முடிவெடுத்துட்டா மாதிரி தெரியுது அப்படின்னு தான் நினைச்சது அவங்க மனசுல வருது. ரெசார்ட்ல எல்லாரும் சாப்பிட ராதிகா அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தது. அதை பாக்குற பாக்யா என்னதுன்ற மாதிரி ஜாடையா கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு ராதிகா தலையாட்டினது. அப்புறம் அந்த ரிங்க கரெக்டா போட்டு இனியா கேட்ட பொம்மைய வாங்கி கொடுத்தது. அப்புறம் கடல்ல போய் எல்லாரும் அலையில விளையாட அவங்க அதை வீடியோ எடுக்கிறது, எல்லா சந்தோஷத்திலையும் கலந்துக்கிறத விட அடுத்தவங்க சந்தோஷத்தை விலகி நின்னு வேடிக்கை பாக்குறதும் நல்லதா இருக்குன்னு ராதிகா சொன்ன வார்த்தைங்க. இனிமே உங்களுக்கு தொந்தரவா இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம், ரொம்ப தேங்க்ஸுங்க, இன்னொரு தடவை நான் இங்க வந்து நிக்கவே மாட்டேன் அப்படின்னு ராதிகா சொன்னது. இதையெல்லாம் ஒவ்வொன்னா நினைச்சு பாக்யா பாக்குறாங்க. அவங்கள மீறி அவங்களுக்கு அழுக வருது. அவங்க சத்தமில்லாம தேம்பி அழுதுட்டு இருக்க அதுவா உள்ளர வர்ற செல்வி பக்கத்துல வந்து உட்காந்து, ராதிகா மேடம் கிளம்பி போனதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியாக்கா? மையு கைய பிடிச்சிட்டு அவங்க கடகடன்னு இறங்கி போறத பாக்குறப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா. அவங்க எவ்வளவு பெரிய வேலையில எம்புட்டு கெத்தா இருந்தவங்க இப்ப கோபி சார கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அன்னைக்கே அவங்க கீழே இறங்கிட்டாங்கக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுறாங்க. தேவையாக்கா இவங்களுக்கு இதெல்லாம்? நான் கூட உன் மாமியா கூட சண்டை போடும், அவங்க கொட்டத்தை அடக்கிடும், எப்படியாவது கோபி சார கூப்பிட்டுக்கிட்டே போயிடும்னு தீர்மானமா நம்புனேன். ஆனா பாரு, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் உதறிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தானேக்கா போனாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி அம்புட்டு வருத்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. பாவம்க்கா ராதிகா அப்படின்னு செல்வி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க, நானும் நீ சொன்னது ஒவ்வொன்னையும் யோசிச்சேன். இப்படி ஒரு முடிவோடு தான் நேத்து எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க, இப்படி ஒரு முடிவோடு தான் இங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப யோசிச்சு ரொம்ப தெளிவா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அவங்க நினைச்சா அவரை கூட்டிட்டு போயிருக்கலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. ஆனா உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு இவர் வேணும், இவரோட தான் வாழ்வேன்னு ஒரு காலத்துல அவங்க போராடினாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வேணுமோ அதெல்லாம் விட அதிக தைரியம் எதுவுமே வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு வேணும். இது அவங்களுக்கு இருந்திருக்கு பாத்தியா? ஒரு நேரம் யோசிச்சா அவங்க எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது, இன்னொரு நேரம் யோசிச்சா கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுதுங்கிறாங்க பாக்யா. ஆனா எனக்கு என்னமோ ராதிகா எடுத்த முடிவு சரின்னு தான்க்கா தோணுது. அவங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். ஆமா, இதுக்கப்புறம் கோபி சார் என்னக்கா பண்ணுவாரு அப்படின்னு செல்வி கேட்க, அவரை பத்தி நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, உன் மாமியா என்ன பண்ணும் அப்படின்னு செல்வி விடாம கேட்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. பாவம்டி, சின்ன பொண்ணு. மயு மயு கிட்ட என்ன சொல்ல போறாங்க? சொன்னாலும் மயு எப்படி ஏத்துப்பா? அவ ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு வேற. நம்ம வீட்ல இருக்கவங்க வேற யார பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ராதிகா கிளம்பி போனாங்கல்ல, அதுல ரொம்ப சந்தோஷம். அவங்க மகன் இங்க இருக்கிறதுல அவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். அவருமே ராதிகா என்ன மனநிலையில இருக்காங்கன்றத புரிஞ்சுக்குவாங்கன்றது சந்தேகம்தான். அப்படி என்ன அவங்க ஆசைப்பட்டாங்க? மரியாதையான ஒரு அன்பான வாழ்க்கை வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இது அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு பாக்யா சொல்ல, ராதிகாவுக்கு மட்டுமாக்கா? எந்த பொம்பளைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையுது? உனக்கு அமைஞ்சிச்சா இல்ல எனக்கு அமைஞ்சிச்சா அப்படின்னு செல்வி கேட்க, அப்படி என்ன பொம்பளைங்க நாம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, தெரியலையேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, ராதிகாவ நினைக்க நினைக்க என்னால தாங்கவே முடியல. எப்படி எப்படி இதுல இருந்து அவங்க வெளியில வர போறாங்க, எப்படி மயுவ சமாளிக்க போறாங்க, நிஜமா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பாக்யா அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ராதிகாவோட வீட்ல அவங்க அம்மா சோஃபால உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் பாத்துட்டு இருக்காங்க. டோர் பெல் ரிங் ஆகுது. கதவை திறக்க அங்க ரொம்பவே வருத்தமான முகத்தோட ராதிகாவும் மயுவும் நிக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப சந்தோஷமா, ராதிகா அப்படிங்கிறவங்க அவங்க கைங்களை பார்க்க அதுல பெட்டி இருக்கு. உடனே அவங்க முகமும் மாறிடுது. என்ன ராதிகான்னு அவங்க அம்மா கேட்க, ராதிகா எதுவுமே சொல்லாம உள்ளர வர மயு பின்னாடியே வர்றாங்க. பின்னாடியே வர்ற அவங்க அம்மா, ராதிகா என்னடி வரீங்கன்னு சொல்லவே இல்ல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மாப்பிள்ள வரல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவரு வரமாட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்ல, ஏன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அவரு வரமாட்டாரு இவ்வளவுதாங்கிறாங்க ராதிகா. என்னாச்சு ராதிகா, ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளைக்கும் உனக்கும் சண்டையா? இல்ல உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா? இந்த பாக்கிய ஏதாவது விஷ வேலை எதுவும் பண்ணிட்டாளா? அவங்க அம்மா அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டு போக, என்னை எதுவும் கேட்காதம்மா அப்படின்னு ராதிகா பதில் சொல்றாங்க. என்னடி திடுதிப்புன்னு பெட்டியும் கையுமா வந்து நின்னா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நானும் மயுவும் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு ராதிகா சொல்ல, அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு.
வந்துட்டோம்னா என்ன புரியாம கேட்க ராதிகா எந்த பதிலும் சொல்லல. மயு நீ சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, மயு எல்லாம் இதுல இழுக்காதம்மா, நாங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. மாப்பிள்ள இங்க வருவாரான்னு கேக்குறாங்க கமலா. வரமாட்டாரு, அவரு வீட்டு ஆளுங்களோட இருப்பாரு அப்படின்னு ராதிகா சொல்ல அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு அவங்க அம்மாவுக்கு. ஏய் அப்படின்னு அவங்க ஏதோ கேட்க ஆரம்பிக்க, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு ராதிகா சொல்ல, என்னடி குண்டு தூக்கி போடுற, மாப்பிள்ள அவங்க வீட்டு ஆளுங்களோட இருப்பாருன்னா அப்ப நீயும் மையவும் இங்கே இருப்பீங்களா என்ன? மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிடுச்சா என்ன? கன்றாவிடி இது, அவரு உன் புருஷன், அவரு உன் கூட தானே இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா விடாம கேட்டுட்டு இருக்க. அம்மா உனக்கு புரியும்படியே எல்லாத்தையும் சொல்றேம்மா, நான் கோபியை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல. விட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு புரியலையே, மறுபடியும் நீ அங்க போவியா இல்ல மாப்பிள்ளை இங்க வருவாரா அப்படின்னு கமலா கேட்டுட்டு இருக்க. மயு வா உள்ள போலாம் அப்படின்னு மயுவோட கைய பிடிச்சிட்டு ராதிகா நடக்க ஆரம்பிக்க. ராதிகா வரமாட்டாரா, நான் போய் பேசட்டுமா அவர்கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. வேண்டாம்மா அப்படின்னு ராதிகா மறுக்கிறாங்க. என்னடி நடந்தது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. அம்மா நான் நைட்டு சரியா தூங்கல, நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ்ங்கிறாங்க ராதிகா. இப்படி தலையும் புரியாம வாலும் புரியாம எனக்கே மண்டை குழம்புது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. உனக்கு புரியும்படி அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேம்மா, இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எதுவும் கேட்காத ப்ளீஸ்மா, நீ வா மயு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நடக்க மயு கூட போறாங்க. அவங்க அம்மா அவங்களே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கோபி அவரோட ரூம்ல தனியா வந்து உட்கார்ந்துட்டாலும் அவரால ரெஸ்ட் எடுக்க முடியல. நீங்க இந்த வீட்ல இருக்கப்ப வேறொரு ஆளா இருக்கீங்க கோபி, இங்கேதான் உங்களுக்கு சந்தோஷம் கோபி, நீங்க இங்கேதான் இருக்கணும், இப்ப பக்கத்துல இருக்கணும்னு என் அடிமனசுல ஒரு ஆசை இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ராதிகா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து கண்ணுல கண்ணீர் விடுறாரு கோபி. இப்படியே எப்பவுமே அவர் பக்கத்துல அவங்க உட்கார்ற இடத்த தடவி பாக்குறாரு. ஏன் ராதிகா, ஏன் என்னாச்சு, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்க என்னாச்சு? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா? நீங்க வேண்டான்னு என்ன தூக்கி போட்டுட்டு நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு நீ போற அளவுக்கு நம்ம உறவு அவ்வளவுதானா? என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேசி இருக்கலாமே, நான் உன் கோபி கிட்ட பேசி இருக்கலாமே. என்ன ராதிகா இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏன் நான் தனியா இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கோபி ரொம்ப பதட்டமா அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துருது, மூச்சு விட சிரமப்பட்டுட்டு கொஞ்சம் லாங் பிரேத் எடுக்கிறவரு டக்குன்னு எழுந்து நின்னு எதையும் யோசிச்சுட்டு தலையாட்டிக்கிறாரு. கிச்சன்ல பாக்யா ரொம்ப வருத்தத்தோட வெறிச்சு நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல செல்வியும் வழக்கம் போல டைனிங் டேபிள் சேர்ல ஜெனியும் உட்கார்ந்து இருக்காங்க. மாடியில இருந்து கீழே இறங்கி வர்ற கோபி அம்மா எங்கன்னு கேட்க, ரூம்ல இருக்காங்கன்னு ஜெனி சொல்றாங்க. ஏதாவது வேணுமானவங்க கேட்க, இல்லம்மா இல்லங்கிறவரு திரும்ப, கோபி என்னப்பா அப்படின்னு கேட்டு ஈஸ்வரி வந்து நிக்கிறாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா அப்படின்னு கோபி சொல்ல. எங்க போறேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. என்ன சோஃபால உட்கார்ந்துருக்க செழியனும் இனியாவும் பாக்குறாங்க. வந்துடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல. என்ன ராதிகாவை பார்க்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, திகைச்சு போய் இனியாவும் செழியனும் எழுந்து நிக்கிறாங்க. ஆமாமா அப்படின்னு கோபி சொல்ல. ரெண்டு பேரும் பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப எதுக்குடா அவளை பார்க்க போற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகாட்ட பேசணுமாங்கிறாரு கோபி. பேச வேண்டியதெல்லாம் அவளே பேசிட்டாளே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. அவ பேசுனாமா, ஆனா நான் பேசலையே, நான் பேச வேண்டியது நிறைய இருக்குல்லம்மா ஆ அப்படின்னு கோபி கேட்க. ஏன்பா இப்ப இந்த மாதிரி நிலைமையில நீங்க அங்க போய் தான் ஆகணுமா அப்படின்னு செழியன் கேக்குறாரு. டாடி நீங்க எங்கேயும் போக வேணாம் டாடி, இங்கேயே இருங்கன்னு இனியா சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சில கேள்விக்கு பதில் வேணும், அது கிடைக்கலன்னா தெரியலன்னா மண்டை வெடிச்சிரும், நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு கோபி தவிப்பா சொல்ல. எல்லா விஷயத்தையும் உடனே முடிக்கணும்னு நினைக்காதப்பா, கொஞ்சம் ஆறு போடு பாத்துக்கலாங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லம்மா இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, அதை விட அவ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டானா, மொத்தமா போயிட்டானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எங்க போய் தேடுவேன் அப்படின்னு கோபி கேக்குறாரு. வீடுன்னா பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படிலாம் வரத்தாண்டா செய்யும், அதுக்காக டக்கு டக்குன்னு முடிவெடுத்தா என்னப்பா பண்ண முடியும், நம்ம பக்கம் இருந்து ஏதாவது பண்ணி இருந்தா பரவாயில்ல, நாம எதுவுமே பண்ணலையே, அவளா ஒரு முடிவெடுத்த பிறகு பேசி மட்டும் என்ன ஆக போகுது, அவ பேசினதெல்லாம் பார்த்தா அவ தெளிவா முடிவெடுத்த மாதிரி தான் தோணுது, மனசு மாறுற மாதிரி எனக்கு தெரியல, நீ இங்கேயே இரு, இதுக்கு மேல நீ அவளை போய் பார்க்காத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா, அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியணும் இல்லம்மா, நிறைய கேள்வி இருக்கு, பதில் தெரிஞ்சாகணும், நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல. அங்கேயே இருந்துருவீங்களா டாடி அப்படின்னு இனியா கேட்க. கொஞ்சம் யோசிக்கிற கோபி, அம்மா வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல. சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்பா என் கார்லயே போலாம்ப்பா, நான் கூட்டிட்டு போறேங்கிறாரு செழியன். இல்லடா நானே போய்க்கிறேன்னு கோபி சொல்ல. இல்லப்பா எப்படி இந்த சிச்சுவேஷன்ல உங்களால டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு செழியன் கேட்க. இல்லடா நான் டிரைவ் பண்ணல, கேப் புக் பண்ணிக்கிறேன், கேப்ல போயிடுறேன், நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற கோபி ஒரு எட்டு எடுத்து வைக்க. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத, நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்காகப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. அம்மா
அவ வேணா நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் ஒண்ணும் சொல்லலையே. இப்ப நான் வேணாமா? இல்ல மொத்தமாவே நான் வேணாமான்னு கிளம்பிட்டாளா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எப்படிம்மா? என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? வந்துடுறேம்மா அப்படின்ற கோபி உடைஞ்சு போய் நடக்க கோபி அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி. போற கோபியை ஈஸ்வரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்க. வருவாரா இல்ல அங்கேயே இருந்துருவாரான்ற பயத்தோட இனியாவும் செழியனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து பாக்யாவும் ஜெனியும் செல்வியும் வழக்கம் போல இந்த பார்வையை பார்த்துக்கிட்டு இங்கேயே நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.